அவன் பாஸ் பண்ணி சேஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போனவன் டக்கு டக்குன்னு வேலைக்கு போயிருப்பான், பெரிய படிப்புக்கு போயிருப்பான். இவன் பின்னால கிடப்பான், இன்னும் அரியஸ் முடிக்கலப்பா, இப்ப இந்த பேப்பரே 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட், எப்பதான் முடிக்க போற? முடிச்சிருவோம். 10 பேப்பர் பாஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு 3 வருஷம் 4 வருஷம். யூனிவர்சிட்டியிலேயே சாதாரணமான கேள்வித்தாள்களிலேயே இவ்வளவு பெரிய போராட்டம். ஆனால் இந்த என்டிஏ நடத்துகிற தேர்வில், நீட் எக்ஸாம், இந்த மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வில் இவர்கள் மல்டிபிள் சாய்ஸ், ஒரு கொஸ்டினை கேட்டு 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் நீ டிக் பண்ணணும். 180 கேள்வி. ராங் மார்க்கா போட்டீங்கன்னா 1 மார்க் மைனஸ். இப்படி நெருக்கடி மாணவர்களுக்கு. ரொம்ப கரெக்டான ஆன்சரை போட்டா ஓகே, மார்க் 4 மார்க் போட்டுருவான். ராங்கான ஆன்சரை நீ போட்டா ஏற்கனவே வாங்கின மார்க்ல 1 மார்க் குறைஞ்சிடும். 10 கொஸ்டினுக்கு நீ டிக் பண்ணிட்டா சரியா, 10 40 மார்க் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின் தப்பாச்சுன்னா 40 39 குறைஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் தப்பாச்சுன்னா அது 38 குறைஞ்சிடும். இதுதான் அந்த தேர்வு முறை. இதில் மாணவர்களுக்கு சாதாரண எக்ஸாம் வந்தாலே திக்கு 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 திக்குன்னு அடிக்கும், நைட்டெல்லாம் தூக்கம் வராது. அது நேர்மையா படிச்சு பாஸ் பண்ற பசங்களுக்கு பதட்டம் இருக்கும். சும்மா பிட் அடிக்கிறவன் ஜாலியா இருப்பான், பிரச்சனை இருக்காது. அவன் பதட்டமே பட மாட்டான். கையில காலில் அங்க இங்கே சுருட்டி வச்சுக்கிட்டு போயிட்டு அங்க பார்த்து எழுதிட்டு வரவன் பதட்டப்பட மாட்டான். படிச்சுதான் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முறை கூட நான் படிக்கலையே. சில பேர் ரிவிஷன் அடிப்பான், சில பேருக்கு தூக்கமே இல்லாம கண்ணுல காதெல்லாம் ரத்தம் வந்துடும். என்னையா பண்ண, நான் விடிய விடிய படிச்சேன், மயக்கம் போட்டு பரீட்சை முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்தவங்களா இருக்கிறாங்க. என் கூட படிச்சவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, காலையில டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. அங்க போய் எக்ஸாம் ஹால்லேயே மயக்கம் போட்டு விடுறவங்களாம் இருக்கு, எழுதிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டுருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறது. சாதாரணமான யூனிவர்சிட்டி எக்ஸாமிலேயே சிலபஸ்ல கேட்கிற கேள்விக்கு இவ்வளவு பதற்றம் மாணவர்களுக்கு வரும் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இப்போ நீ வைக்கிற நீட் ஏற்கனவே அதை பற்றி ஒரு பெரிய பூதாகரத்தை வேற உருவாக்கிட்டாங்க. இப்படி அப்படி என்று ஆங்காங்கே எல்லா நகர்ப்புறங்களிலும் நீட் கோச்சிங் சென்டர். அந்த பதற்றம் கூடுகிற நேரத்தில் தேர்வு எழுதுற அன்னைக்கு ஒரே ஒரு நாள் 3 மணி நேரம் 20 நிமிஷம் அதுல எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். அவ்வளவுதான். நீ ஃபெயில் ஆனா அவ்வளவுதான், உனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. 2வது தடவை மறுபடியும் நீ எழுதினாதான் உண்டு. அவருடைய மருத்துவ கல்வி கனவு பாழாகிவிடும். அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து எழுதினவர்கள் மறுபடியும் கிடைக்கவில்லை என்றால் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. இப்ப வீட்டில் இருக்கிறவன் அப்பா அம்மா எல்லாம் திட்டுவான், உன்னால நான் அதை வித்து இதை வித்து கோச்சிங்க்கு பணம் கட்டினேன், நீ ஒண்ணுமே படிக்கல, நீ அங்க பார்த்துட்டு இருந்த இங்க பார்த்துட்டு இருந்த செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்த, அதனால்தான் நீ தேர்ச்சி அடையவில்லை அப்படின்னு திட்டும் போதுதான் அது புரோவோக் ஆகிறது, தற்கொலைக்கு தூண்டுகிற நிலை. எனவே நீ முதல்ல தேசிய அளவில் ஒரே தேர்வாக இதை நடத்துவது சரியில்லை. இது மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையீடு செய்வதாகும், மாநில உரிமைகளை பறிப்பதாகும். கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு தேர்வு நடத்துகிற சுதந்திரத்தை, உரிமையை, அதிகாரத்தை வழங்க வேண்டும். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஸ்டேட் போர்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க சிபிஎஸ்இ தான் கேள்வித்தாளை தயாரிப்போங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்ப இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களையும் மத்திய அரசுடைய பாடத்திட்டத்திற்கு கீழே அதை மாற்ற வேண்டும் என்பதுதானே இது பொருள். ஸ்டேட் போர்டே இருக்கக்கூடாது, எல்லாம் சிபிஎஸ்இக்கு மாறுங்க. நீ நீட்ல பாஸ் பண்ண வேண்டியதா இருந்தாலும், இந்த ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும், வேறு எந்த தேசிய அளவிலான தேர்விலே பங்கு பெறுவதாக இருந்தாலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் படித்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தை அவர்கள் திணிக்கிறார்கள். மாநில கல்வி திட்டத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, 12ஆம் வகுப்பு பாடத்தை தேர்வு எழுதி பெறுகிற மதிப்பெண்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் பாருங்கள்.
ஆகவேதான் இந்த தேசிய தேர்வே கூடாது, நீட் தேர்வே கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறது. இப்ப சிஜேபி காரங்க இந்த ஆங்கிள் பார்க்கல. அவங்க பேப்பர் கொஸ்டின் லீக் ஆயிருச்சுல, இப்ப தர்மேந்திர பிரதான் பொறுப்பு, அவரை நீக்குங்க அல்லது அவர் விலகட்டும். இப்ப பிரகலாத் ஜோஷி வந்திருக்கிறார், அவர் பாவம். என்ன இப்ப அவர் நினைச்சாலும் ஒண்ணு பேப்பர் போட்டு கட்டி நிறுத்த முடியாது, கயிறு போட்டு கட்டி நிறுத்த முடியாது. ஒரு டேப்ல தண்ணி அங்கங்க ஒழுகுதுன்னு சொன்னா எங்கெங்க ஓட்டையா இருக்குன்னு தண்ணியை திறந்து விட்டா தெரிஞ்சிடும், அங்கங்க வச்சு அடைச்சிடலாம், ஏதாவது பேஸ்ட போட்டு ஒட்டி அடைச்சிடலாம். இல்லைன்னா அந்த பைப்பையே புது பைப்பா மாத்திரம், தண்ணி ஒழுகாது. ஆனால் ஒரு அமைச்சரை மாற்றுவதனால் இந்த சிஸ்டத்தில் உள்ள குளறுபடிகள், குறைபாடுகள், ஊழல் முறைகேடுகள் உடனே நிறுத்த முடியுமா என்றால் முடியாது. அப்படி இருந்தா எப்பவே லஞ்சத்தை ஒழிச்சிருக்க முடியும், ஊழலை ஒழிச்சிருக்க முடியும். மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் முடியல. ஏன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் வெளியே வந்துடுறான். கள்ளச்சாராய கும்பலை ஒடுக்க முடியுதான்னா முடியல. ஒரு பக்கம் சிலரை நீ கைது பண்ணா இன்னொரு பக்கம் நல்லா ஜோரா வியாபாரம் நடக்குது. இவனை கைது பண்றான், போலீஸ் அடிக்கிறான், அவனை குண்டாஸ்ல போடுறாங்க, அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த தப்ப அவன் செய்யறான். என்ன குண்டாஸ் தானே போனா 2 மாசத்துல உடைச்சிட்டு வந்தலான்னு அவனுக்கு தெரியுது. நீ என்ன சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை உடைக்க முடியும், அந்த சட்டத்திலிருந்து அவனால் மீண்டு வந்துவிட முடியும் என்கிற நிலை இருக்கிற போது திரும்ப திரும்ப அந்த குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும். தர்மேந்திர பிரதானை மாற்றுவது என்பதை விட நீட் தேர்வை ரத்து செய் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுவே கூடாது. அப்ப மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கணுமா வேண்டாமா, அது மாநில அரசு முடிவு செய்யட்டும். ஸ்டேட் போர்டு முடிவு பண்ணட்டும். ஏற்கனவே இது போல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்திருக்கு. அப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கல. மருத்துவ கல்விக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது. எக்ஸாமினேஷன்ல +2 மார்க் அல்லது SSLC மார்க், அப்புறம் ஒரு ஓரல் இன்டர்வியூ இருக்கும், வாய்மொழி தேர்வு, நேர்முக தேர்வு. மதிப்பெண்கள் அதிகம் பெற்றவர்களை இன்டர்வியூக்கு அழைப்பாங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. நான் கூட MBBS படிக்கிறதுக்காக விண்ணப்பம் செஞ்சேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், MMSC, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், இந்த 3 காலேஜில் வாங்கி விண்ணப்பம் போட்டிருந்தேன். எந்த கல்லூரியிலிருந்து எனக்கு கார்டு வரல. ஏன்னா நான் வாங்கினது சராசரி மதிப்பெண் தான். இப்போ டிஸ்டிங்ஷன் நான் 60% தான் வாங்கியிருந்தேன். SSLC அப்ப 301 மார்க், 5 சப்ஜெக்ட், 5க்கு 301 60 மார்க், கரெக்டா 60 மார்க் சராசரி மார்க். அந்த மார்க் அப்ப யாரும் இன்டர்வியூ கார்டு எனக்கு அழைக்கல. தஞ்சாவூர்ல இருந்து வரல, MMC இருந்து வரல, ஸ்டான்லில இருந்து வரல. அதிக மதிப்பெண்கள் இருந்திருந்தால் ஒரு 70, 75, அது குறிப்பா சயின்ஸ் SSLC பாட்டனி, ஜுவாலஜி, அது 2 தான். இப்பதான் பயாலஜின்னு சொல்றாங்க. அப்ப அது தனித்தனியே தாவரவியல், விலங்கியல் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், வேதியியல், இந்த 3 தான். இதுல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க இந்த 3 சப்ஜெக்ட்ல. இப்ப பிசிக்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க. அப்ப அதுல பிசிக்ஸ் எல்லாம் கிடையாது, கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஓல்டு SSLC நான் 11வது படிச்ச காலத்துல. அதுக்கப்புறம் +2 வந்த பிறகு பயாலஜி வந்துருச்சு, அது வேற. அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அந்த நேர்முக தேர்வில் 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல சில இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் நடக்கும். எப்படியாவது மாணவர்கள் அதுல தேர்ச்சி பெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண் இருக்கிற போது தவிர்க்க முடியாது. சாதாரணமா நம்ம மாதிரியான குடும்பங்கள் இருந்தவங்களே எவ்வளவு பேர் MBBS போயிருக்கிறாங்க அப்போ அந்த காலத்துல.